ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்மொழி விலாக்ஸ். இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம். அரிசி வடகம் எடுத்து வச்சுட்டாங்க. அரிசி வடகம் வீட்டில் செஞ்சது பொரிச்சு வச்சாச்சு. அடுத்தது பச்சை மிளகாயை எண்ணெயில் வறுத்து அதை உப்பு தடவி வச்சாச்சுங்க. இது மோர் வத்தல், அதாவது சுண்டைக்காய் வத்தலுங்க. அதையும் நம்ம வறுத்து அதில் மிளகாய் உப்பும் தடவி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பீசஸ் உரித்து வச்சாச்சு. அதோடு சேர்த்து லெமன் ஊறுகாய் அதுவும் நம்ம வச்சாச்சு. இப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கம்புக்கூழ் தாங்க. கம்புக்கூழ் ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்து. கம்புக்கூழோடு சேர்த்து தயிர், கெட்டி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க. கஞ்சியை ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதா அப்படின்லாம் ஒரு மனநிலைமையில் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து விடுங்க. அவங்கள சாப்பிட வைங்க. ஏன்னா இந்த கோடை காலத்துக்கு அம்மை போடுறது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் குழந்தைங்களுக்கு அதிகமாக வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த கம்புக்கூழ் உதவும். இது செய்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைங்க. கம்பை குறப்பாக அரைச்சிட்டு அதை கூழ் மாதிரி காய்ச்சினிங்கன்னா போதும். அது களி மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஆற விட்டு உருண்டை பிடிச்சி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அடுத்த நாள் எடுத்து நம்ம இதே மாதிரி கம்பு கூழ் கரைச்சிட்டு தயிர் ஊற்றி குடிக்கலாம். அது குழந்தைங்களுக்கு கொடுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கம்பு கூழ் வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு நீங்கள் மத்தியான வேலையில் குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் சாப்பிடும்போது என்ன தான் சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியாக இருக்காது இந்த வெயிலுக்கு. இந்த மாதிரி கூலாக குடிச்சு பாருங்கள். லிக்விட் ஐட்டமாக குடிக்கும்போது ரொம்ப உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தாகவும் இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த கம்பு கூழுக்கு என்னென்னலாம் காம்பினேஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் வத்தல் கொடுக்கலாங்க. அது நம்ம வீட்டிலே செஞ்சது, தோட்டத்தில் அதை பறித்த சுண்டைக்காயிலேருந்து செஞ்சது. இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாயை வறுத்து நம்ம உப்பு தடவி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வடகம், அரிசி வடகம் அல்லது பப்படம் இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும். இது வீட்டில் செஞ்ச அரிசி வடகம், நம்ம வீட்டிலே செஞ்சதுங்க. இதுவும் டேஸ்டியாக இருக்கும், அதுக்கு காம்பினேஷனாக இருக்கும். அடுத்தது ஊறுகாய். ஊறுகாய் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் அல்லது லெமன் ஊறுகாய் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதோடு சேர்த்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அவ்வளோ ஹெல்த்தி. கண்டிப்பாக வீட்டில் 4-5 பீசஸ் எல்லாருமே சாப்பிடுங்க. இதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கம்பு கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.